அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வழிகாட்டும் வான்முறை என்ற சிறப்பான இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, பாரபட்சம் இல்லாத மனிதர்களும் இல்லை, பாரபட்சம் இல்லாத நிறுவனங்களும் இல்லை, பாரபட்சம் இல்லாத எந்த அமைப்பும் உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பாரபட்சம், வித்தியாசம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். என்னை விட அவர் மீதுதான் என் தந்தைக்கு பாசம் அதிகம், அதனால எங்க அண்ணனுக்கு நிறைய சொத்து கொடுத்து விட்டார். இந்த பொம்பளை பிள்ளைங்க மேல தகப்பனுக்கு என்னதான் ஒரு பாசமோ தெரியல, நான் பெற்ற பிள்ளைகளை விட என் தங்கை, என் சகோதரி பெற்ற பிள்ளைகள் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். இப்படியெல்லாம் குரல்கள் சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் கூறுகிறான், வலா எஜிரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலுஹு அக்ரபு லித்தக்வா. ஒருவர் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவருக்கு அநீதி செய்வதற்கு உங்களை தூண்டிவிடக்கூடாது. அவர் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அதனால் நீங்கள் அவருக்கு அநீதி செய்து விடாதீர்கள். ஒருவர் மீது உங்களுக்கு அன்பு இருக்கலாம், எல்லையற்ற பாசம் இருக்கலாம், அதற்காக அவருக்கு சார்பாக இன்னொருவருக்கு நீங்கள் தீங்கு இழைத்து விடாதீர்கள். நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இறை அச்சம் என்கின்ற உன்னதமான பண்புக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுகிறது என்கிறான் எல்லாம் வல்ல இறைவன். அருள்மறையாம் திருக்குரானில் இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு 12வது அத்தியாயம் முழுக்க சொல்லப்படுகிறது. தொடக்கம் முதல் அந்த அத்தியாயத்தின் இறுதி கட்டம் வரைக்கும் அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யூசுப் நபியின் வரலாற்றை பார்த்தால் அவர்கள் முரண்பட்ட இரண்டு வகையான உணர்வுகளால் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் யூசுப் நபியின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக, எல்லையற்ற கோபத்தின் காரணமாக யூசுப் நபியை கொலை செய்து விடலாம் என்கிற அளவுக்கு துணிந்து விட்டார்கள். கடைசியிலே ஒரு சகோதரர் இப்படி சொன்னாராம், எதற்கு நம்முடைய கைகளால் அவரை கொலை செய்ய வேண்டும்? அவருடைய இரத்தம் நம் கரங்களில் படிந்து நாம் கரைபட்டு கொள்ள வேண்டுமா? தேவையில்லை. நாம் அவர் தானாக செத்துப்போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். நாம் அவரை அறுத்தோ வெட்டியோ கொலை செய்ய வேண்டாம். தானாக செத்து போவதற்கு என்ன வழி? உணவு கொடுக்காமல் போட்டு விடலாம். உணவு கொடுக்காமல் வைத்தால் கதறி அழும்போது நம்முடைய மனம் கரையும். ஆகையினால் அவரை வாழும் கிணற்றிலே பிடித்து அவரை தள்ளிவிடலாம். அங்கே விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் இருக்கும், தேள், பாம்பு போன்றவற்றின் நடமாட்டங்கள் இருக்கும். அவை அவரை கொத்தட்டும், தீண்டட்டும், தானாக செத்து போகட்டும். நாம் எதற்கு நம் கைகளை அவருடைய இரத்தத்தால் கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொன்னார். அந்த சகோதரர்களில் ஒருவர் இப்படி சொன்னது மற்றவர்களுக்கெல்லாம் பிடித்து போய்விட்டது. இது நல்ல யோசனையாக இருக்கிறதே என்று நினைத்து பாழுங்கிணற்றிலே பிடித்து தள்ளினார்கள். ஆனால் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நாட்டம் வேறு மாதிரியாக வல்லவாயிருந்தது. அந்த பகுதி வழியாக வந்த ஒரு வணிக கூட்டம், ஏதோ ஒரு கண்ணுக்கு எதிரிலே ஒரு கிணறு தென்படுகிறது, அந்த கிணற்றுக்குள்ளே வாளியை இறக்கி பார்ப்போம், நீர் எதுவும் தென்படுகிறதா என்று ஒருவர் எட்டி பார்க்கிறார். அவர் சொன்னார்,
யா புஷ்ரா ஹாதா உலாம், ஐயோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த பாழுங்கிணற்றுக்குள்ளே தண்ணீரை எதிர்பார்த்து வந்தோம், அங்கே தண்ணீர் இல்லை, அதற்கு பகரமாக ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது என்று வாளியை உள்ளே இறக்குகிறார்கள். அந்த வாளியிலே இறை தூதர் யூசுப் நபி ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். குழந்தையாக இருந்தபோது மேலே எடுக்கப்பட்டார். தோற்றப்பொலிவான ஒரு மனிதர், அழகான மதுரமான சொற்கள் கொண்டு உரையாடுகின்ற திறன், இவற்றையெல்லாம் பார்த்தவர்கள் இந்த மனிதரை, இந்த குழந்தையை அல்லது இந்த சிறுவரை நாம் மனித சந்தையிலே அடிமையாக விற்றால் ஏகப்பட்ட காசுகள் கிடைக்குமே என்ற ஆசையில் மனித சந்தையிலே விற்க முற்பட்டார்கள். கிடைத்த விலைக்கு விற்று விட்டார்கள். அடிமையாக விற்கப்பட்டார் யூசுப் நபி. ஒரு இறை தூதரின் இல்லத்தில் அன்பொழுக வளர்க்கப்பட்ட அந்த சிறுவன் அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார். பிறகு எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் அந்த அடிமையை வாங்குகிறார்கள். எகிப்து நாட்டினுடைய அமைச்சர் ஒருவர் இல்லத்திலே இறை தூதர் யூசுப் நபி அவர்கள் வளர்கிறார்கள். சொந்த சகோதரர்கள் உடைய எல்லையற்ற கோபத்துக்கு அல்லது எல்லையற்ற பொறாமையினால் விளைந்த கோபத்துக்கு ஆளான யூசுப் நபி பாழுங்கிணற்றிலே தள்ளப்பட்டார்கள். எகிப்து நாட்டில் அமைச்சர் வீட்டில் வளர்கிற போது அந்த அமைச்சரின் மனைவி இளைஞராக வளர்ந்து வாலிபமான யூசுப் நபியின் மீது மோகம் கொள்ளுகிறார். தோற்ற பொலிவானவர் அல்லவா, அழகுமிக்க ஆண் அழகன் அல்லவா, அவரை பார்த்து மதியை அவர் இழக்கிறார். யூசுப் நபியை தவறு செய்ய அழைக்கிறார். எல்லையற்ற மோகத்தின் காரணமாக முறை தவறிய உறவுக்கு அழைக்கின்றார். யூசுப் நபி அவர்களோ இணங்க மறுத்தார்கள். இணங்க மறுத்தால் உன்னை சிறையில் அடைப்பேன், நான் யார் தெரியுமா, அமைச்சரின் மனைவி என்றார். யூசுப் நபி சொன்னார்கள், சிறைச்சாலையிலே நான் ஒழுக்கம் உள்ளவனாக வசதி குறைவற்ற வாழ்க்கை வாழ்வதே எனக்கு சிறந்தது, ஒய்யாரமான இந்த மாளிகையில் ஒழுங்கீனமாக வாழ்வதை விட என்று சொன்னார்கள். எல்லையற்ற மோகத்தால் அவர்கள் சிறைக்கு போனார்கள். எல்லையற்ற கோபத்தால் பாழுங்கிணற்றுக்கு வந்தார்கள். எதுவுமே எல்லை மீறுகிற போது உலகத்தில் அநீதி நடக்கும். இறைவன் சொல்கிறான், ஒருவர் மீது உங்களுக்கு கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், அதற்கு நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம். யாரும் நியாயமற்று கோபப்பட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய தரப்பில் ஒரு நியாயம் இருக்கலாம். யார் மீதும் உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அதில் நியாயம் கூட இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த கோபம் அல்லது இந்த வெறுப்பு இதன் காரணமாக அவருக்கு அநீதி செய்து விடாதீர்கள். கோபமும் பொறாமையும் மனத்தில் உதிப்பவை, அதை செயலில் காட்டி விடாதீர்கள். அநீதி செய்து செயலில் காட்டி விடாதீர்கள். உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் சொல்லுவான், கோபத்தை இழந்தவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, கோபமே வராதவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, கோபத்தை அடக்குபவர்கள் நல்லவர்கள் என்கிறான். கோபம் என்பது வராமல் இருக்காத ஒரு மனிதனுக்கு, அதை அடக்குகிறானா வெளியிலே காட்டுகிறானா என்பதுதான். இங்கே எல்லை மீறியது. அதனால் இறை தூதர் யூசுப் நபி அவர்கள் உலக வாழ்க்கையில் பாதிப்புக்கு ஆளானார்கள். எனவே உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லை மீறி விடாதீர்கள் என்பதுதான் செய்தி. வரலாற்றில் புகழ்மிக்க ஒரு மேதையாக திகழ்ந்தவர்கள் அப்துல்லா இப்னு முஹம்மதுனுல் வர்ராக், மிகச்சிறந்த ஒரு கல்விமான். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எங்களுடைய பேராசிரியர் பெருமகனார் அஹமது பின் ஹம்பல், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாமனிதர், இஸ்லாமிய சட்டத்துறைக்கு அவர் தந்த அருங்கொடைகள் வரலாற்றை கடந்து இன்னும் வாழுகின்றன. அப்படிப்பட்ட அஹமது பின் ஹம்பல் அவர்களிடத்தில் நாங்கள் சில இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து இன்று முதல் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் பயில்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அப்போதெல்லாம் இப்போது இருப்பதை போல முறைப்படுத்தப்பட்ட கல்வி கிடையாது. ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்துவார், மாணவர்கள் அருகிலே உட்கார்ந்து கேட்பார்கள். எங்கிருந்து வருகிறீர்கள் என்னிடம் கல்வி கற்க என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் அறிஞர் அபூபக்கர் அபு குரைப் அவர்களுடைய அவையிலிருந்து வருகிறோம். நேற்று வரைக்கும் அபு குரைபுடைய அறையில் உட்கார்ந்துதானே அவருடைய உரைகளைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அவர்தானே உங்களுக்கு ஆசிரியர், இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, எப்போது பார்த்தாலும் அபு குரைபு உங்களை பற்றியே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அவர் அகமது சொல்கிற கருத்து சரியில்லை, அவர் இப்படி சொல்லக்கூடாது, அந்த வசனத்துக்கு இப்படி அர்த்தம் இல்லை, இப்படி உங்களை பற்றியே குறை சொல்லி கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் நாங்கள் உங்களிடத்திலே வந்து விட்டோம் என்று சொன்னார். அதற்கு இமாம் அஹமது அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் சாலிஹும் புலியபி, என்ன அற்புதமான ஒரு மனிதர், என்ன அற்புதமான ஒரு அறிவாசான். ஆனால் என்ன செய்வது, அவருடைய காலத்தில் என்னை வாழ வைத்து என்னை பற்றிய எண்ணத்தை அவருக்கு தவறாக கொடுத்து என் மூலமாக இறைவன் அவரை சோதிக்கின்றான். அந்த சோதனையில் இவர் தோற்று போய்விட்டார். நீங்கள் அவரிடத்திலேயே போய் படியுங்கள், ஆனால் மிகச்சிறந்த கல்விமானதை மறக்காதீர்கள் என்று சொன்னார். அந்த தீமையை பற்ற வைக்கின்ற அந்த வாசலை இழுத்து அடைக்கிறார்கள் அல்லவா, தவறான எண்ணம் உள்ளத்தில் எழுகிற போது அதற்கு அணை போடுகிறார்கள் அல்லவா. எல்லோரும் இப்படி செய்து விட்டால் உலகத்திலே அநீதிக்கு வேலை என்ன இருக்கிறது? நீதி மாத்திரே நிலவும் அல்லவா இந்த உலகத்தில். நீதியின் நிழலில் எல்லோரும் ஆசுவாசம் பெற முடியும் அல்லவா. எனவே எல்லையற்ற கோபத்தை, எல்லையற்ற தீய உணர்வுகளை அடக்கி வாழ முயல்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.